නඩුවට උදව් කරන්න එපා. කරුණාකර ඔයාලට ළමයි ඉන්නවා රට පුරාම ඒකට සාමාන්‍ය විදිහකට බලනකොට අපේ රටේ තියෙන්නේ මදි වෙලා තියෙන කවදාවත් ජාති ભેදම මුකුත් බලන්නේ නැතුව මේ රට පුරාම අපිට උදව් කරන්න සපෝට් එක දෙන්න අනිත් ළමයි ආයා මගේ දරුවා වගේ වෙන දරුවාට මේ වගේ වෙන්න ඒවල ඔක්කොම උදව් කරන්න මට ඔයාලා දෝෂන කරන්න මම ඒක மரண தண்டனை அமல்படுத்தும் சட்டம் போதாமல் இருக்கிறது. தூக்கு தண்டனை அமல்படுத்தணும் அரசாங்கம் பார்க்கணும். நானும் ஒரு அரசாங்க அதிகாரி என்ற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஒரு வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி, எனக்கே பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. பிரதேசவாதம் இல்லாமல், ஊர்வாதம் இல்லாமல், இனபேதம் இல்லாமல் இந்த நாடு முழுக்க எல்லா மகளிர் அமைப்பு, எல்லா சாதாரண அரசு சார்பற்ற அரசாங்க அமைப்புகள், தனிப்பட்ட அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமய நிறுவனங்கள், சிறுவர் நிறுவனங்கள், இன்னும் நான் பெயர் குறிப்பிடப்படாத பல நிறுவனங்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு தருவணும். நாடு முழுக்க தொடர்ச்சியாக நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்கள். காசு தந்து இந்த விஷயங்களை என்னை மடக்க பார்க்கிறார்கள். காசை தந்து என்னை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறார்கள். அடிக்கோடிட்டு எழுதுங்கள், எல்லாரும் எழுதுங்கள். என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது. என் உயிரை விலை கொடுத்து வாங்கினாலும் என்னை படைத்த இறைவனை தவிர யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேன், அஞ்ச மாட்டேன், அஞ்ச மாட்டேன். பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். என் பிள்ளைகள் போல் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே நானும் இதை பகிரங்கப்படுத்தி பகிரங்கமாக இந்த வீதிக்கு இறங்கி இருக்கிறேன். அடுத்த பிள்ளைக்கு இது நடக்கக்கூடாது. என் பிள்ளை மானம் போனால் பரவாயில்லை, அடுத்த பிள்ளைகளாவது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஊரில் 1000 பிள்ளைகள், பல லட்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறான காயவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ தெரியாது. எல்லாரையும் சட்டத்தின் முன் சாதாரண தண்டனைகளை கொடுக்காமல் அதிகபட்ச தண்டனையை கொடுங்கள். தயவு செய்து வழக்கறிஞர்கள் மனிதாபிமானத்துடன் நடுங்கள். உங்களுக்கும் குழந்தைகள் உண்டு. இறைவன் தண்டனையை யோசியுங்கள். அனைத்து மத ஊழியர்கள், மத நிறுவனங்கள் சகலர் மீது ஒத்துழைப்பு வழங்குங்கள். என்னால் கதைக்க முடியாமல் இருக்கிறது. நான் எனது பிள்ளைக்காக மட்டும் போராடவில்லை. எனது பிள்ளைக்காக போராடுவதாக இருந்தால் அவர்கள் தரக்கூடிய வீசி எரியக்கூடிய இந்த எலும்பு துண்டுகளை பெற்றுக்கொண்டு வாய்மூடி இருந்திருக்கலாம். நான் அப்படி இருக்கவில்லை. எனக்கு நடந்த கொடுமைகள் எந்த குழந்தைக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது. இது கடைசியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற கடைசியாக இருக்க வேண்டும்.